Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம CS எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிற டார்ட் அப்படிங்கிற லெசனோட நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம். கைண்ட்ஸ் ஆஃப் டார்ச்சியஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டார்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், சிவில் ராங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிவில் ராங், நம்ம பண்ணுற ஒரு தப்பு இன்னொரு பர்சனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அந்த பாதிப்புனால அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு வகையில் ரெமெடி கிடச்சிச்சின்னா அந்த பர்டிகுலர் செயலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், டார்ட்டுன்னு பார்த்தோம். அந்த டார்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், liability ஃபார் inevitable accident. நம்ம பண்ணுற ஒரு திரும்ப சரி பண்ண முடியாத ஒரு டேமேஜ்னால் இன்னொரு பர்சனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் liability ஃபார் inevitable accident. டேமேஜ் காஸ்ட் டியூ டு எஸ்கேப் ஆஃப் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ் brought. இது என்னென்னா, நம்ம கொண்டு வர்ற ஏதோ ஒரு மோசமான கெமிக்கல்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பயங்கரமான கெமிக்கல், அந்த கெமிக்கல்னால் அந்த பர்டிகுலர் இன்னொரு பர்சன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் வீட்டுக்குள்ளே ஒரு கெமிக்கலை கொண்டு வரேன்னா அந்த கெமிக்கல்னால் பக்கத்து வீட்டில் இருக்கிற கார்டன் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, செடியே வளராத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் விஷயம் என்னது, இன்எவிட்டபிள் ஆக்சிடெண்ட். ஏன்னா இந்த பர்டிகுலர் நான் கொண்டு வந்த ஒரு விஷயத்தினால டேமேஜ் ஆகிருக்கு, அது ஆக்சிடெண்ட்டு. இந்த விஷயத்துக்கு நான் லயபிளா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன், எஸ்கேப்பு. நம்ம கொண்டு வந்த சப்ஸ்டன்ஸ் உண்மையாகவே அவன் லேண்டில் போய் மிக்ஸ் ஆகிருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் ஒன், நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட். இதுதான் கண்டிஷன். திரும்பவும் இங்கே என்ன இருக்குது, மென்ஸ்ரியா அப்படிங்கிற வேர்டு வருது. மென்ஸ்ரியானா என்னென்னு பார்த்தோம், கில்ட்டி மைண்டுன்னு பார்த்தோம். ஒரு விஷயம் நோக்கத்தோடு பண்ணால் அதுக்கு பேர் தான் மென்ஸ்ரியான்னு சொல்லி பார்த்தோம். நான் நேச்சுரல், நம்ம பர்பஸாக கொண்டு போய் அந்த கெமிக்கல் அவன் இதில் ஊற்றினா தான் நம்ம லயபிள். தெரியாமல் அதுவாக சிந்தி போயிடுச்சுன்னா நம்ம லயபிள் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் என்ன, எஸ்கேப் ஆகிருக்கணும் உண்மையாகவே. இன்னொன்று, நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட். நம்ம இன்னொருத்தவனோட என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுற இந்த எஸ்கேப்புங்கிற ஒரு சம்பவம் நம்ம பண்ணலை, அதுவாக நடந்திருக்கணும். நான் நேச்சுரலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம லயபிள், அதுவாக நடந்துச்சுன்னா நாட் லயபிள். அடுத்து, லயபிலிட்டி ஃபார் இன்எவிட்டபிள் மிஸ்டேக். இன்எவிட்டபிள் மிஸ்டேக். இன்எவிட்டபிள் மிஸ்டேக் அப்படின்னா என்ன, பர்சன் இன்டர்ஃபியர்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனதர். ஒரு பர்சனோட ப்ராப்பர்ட்டியை இது ஏன் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இன்னொரு பர்சனை என்னோடதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா அதுக்கு பேர் தான் இன்எவிட்டபிள் மிஸ்டேக்கு. இந்த இன்எவிட்டபிள் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் தான் லயபிள். யார் அந்த இன்எவிட்டபிள் மிஸ்டேக் பண்ணுறாரோ அவர் தான் லயபிள். இதுக்கான எக்ஸெப்ஷன் இது எக்ஸெப்ஷனுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆக்சிடெண்ட் நம்ம நோக்கத்தோடு நம்மளோட இந்த கெமிக்கலை கொண்டு போய் அவனோட லேண்டில் கொட்டினா தான் அது இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட்னு சொல்லி பார்த்தோம். அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கும் இந்த இன்எவிட்டபிள் மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்சென்ட் ஆஃப் பிளெயின்டிஃப், இது ஒரு ஃபஸ்ட்டு கேஸ். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாமே அந்த கெமிக்கல் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நான் பக்கத்து வீட்டோட நெய்பரோட லேண்டில் கெமிக்கலை கொட்டினேன், ஆனால் அவன்கிட்ட கேட்டுட்டு தான் கொட்டினேன். நான் உங்களோட லேண்டில் என்னோட அதை கொண்டு வந்த டேஞ்சரஸான கெமிக்கலை கொட்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவன் சரிப்பா ஊற்றிக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம், அவன் கன்சென்ட் கொடுத்துட்டான். நம்ம அந்த கெமிக்கல் அவன் லேண்டில் ஊற்றுறதுக்கு கன்சென்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா லயபிலிட்டி எனக்கு கிடையாது, ஏன்னா அவனே பெர்மிஷன் கொடுத்துட்டான், நான் ஏன் லயபிள். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஆக்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. நான் பண்ணல, கெமிக்கல் நான் எடுத்து என் வீட்டு வாசலில் வச்சுருந்தேன், வேற ஒருத்தன் அந்த கெமிக்கலை பக்கத்து வீட்டு நெய்பர் லேண்டில் தள்ளி விட்டு போயிட்டான், இதுக்கு நான் எப்படி லயபிள் ஆக முடியும். இது செகண்ட் கேஸ். நான் பண்ணாமல் தேர்ட் பார்ட்டி ஒரு விஷயத்தை பண்ணான்னா அதுக்கு திரும்பவும் நான் லயபிள் கிடையாது, அது ஒரு எக்ஸெப்ஷன். அடுத்து, ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. ஸ்டாச்சுட் ஆக்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கெமிக்கலை இன்னொரு நெய்பர் வீட்டில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியே ரூல் போட்டாங்க. காமெடியாக இருக்குல்ல கேட்கவே. பக்கத்து நெய்பரில் போய் ஊற்றிக்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஆக்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்க, உன் வீட்டில் நான் ஊற்றிக்கலான்னு சொல்கிறாங்க, அப்போ நான் ஏன் லைபிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷன். அடுத்து, ஆக்ட் ஆஃப் காட். நார்மலான விஷயம், நான் வச்சுட்டு போயிட்டேன், பயங்கரமாக காற்றடிச்சு அந்த ட்ரம்மு கீழே சாஞ்சு கெமிக்கல் அந்த லேண்டில் ஊற்றிருச்சு, யாருமே காரணம் கிடையாது, காற்றடிச்சதுனால நடந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுனாலும் அந்த பர்டிகுலர் பிளெயின்டிஃப் இஸ் நாட் லயபிள், ஏன்னா அவன் தப்பு கிடையாது. லாஸ்ட் ஒன், எஸ்கேப் டியூ டு பிளெயின்டிஃப் ஓன் டிஃபால்ட். இது என்னென்னா, நான் வச்சுருக்கிற ட்ரம்மை தெரியாமல் என்ன பண்ணிட்டான், அந்த பக்கத்து வீட்டு அவரோட ஓனர், வீட்டு ஓனரே என்ன பண்ணிட்டாரு, தெரியாமல் தட்டி விட்டதில் அது அவர் வீட்டுக்குள்ளேயே கெமிக்கல் ஊற்றிருச்சு. இப்போ அவர் என்கிட்ட கேட்கலாமா, நீ வச்சுருந்த ட்ரம்மை நான் கொட்டினதுனால தான் அது என் வீட்டில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா. நான் கேட்பேன், நான் என் வீட்டு வாசலில் வச்சுருந்தேன், நீ எதுக்கு தட்டி விட்டேன்னு கேட்பேன். ஸோ அவரோட ஓன் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் இந்த பார்ட்டி லயபிள் கிடையாது.
இதுதான் 5 எக்ஸெப்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டார்ட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சென்ட் ஆஃப் பிளைன்டிஃப், பிளைன்டிஃபோட ஓன் பெர்மிஷனோட பண்ணுறது. தேர்ட் பார்ட்டி வந்து பண்ணால் வந்து நாட் லையபிள். ஆக்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா நாட் லையபிள். காடு ஈவெண்ட், காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, மழை வர்றதுன்னு சொல்லி நடந்துச்சுன்னா நாட் லையபிள். பிளைன்டிஃபே சுயமாக வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாட் லையபிள். இதுதான் வந்து இந்த 2 இன்னெவிட்டபிள் ஆக்சிடென்ட் அண்ட் இன்னெவிட்டபிள் மிஸ்டேக்குக்கும் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஹெட்டிங் நமக்கு பார்க்க போகிறது என்னென்னா வைக்கேரியஸ் லைபிலிட்டி. வைக்கேரியஸ் லைபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்சன் பண்ண தப்புக்கு இன்னொரு பர்சன் லைபிள் ஆனார்னா அதுக்கு பேர் தான் வைக்கேரியஸ் லைபிலிட்டி. நான் பண்ண தப்புக்கு நீங்கள் லைபிள்னா அதுக்கு பேர் தான் வைக்கேரியஸ் லைபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் என்ன அர்த்தம்? ஏஜென்ட் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா அதுக்கு யார் லைபிள்? பிரின்சிபல் தான் லைபிள். ஏன்னா பிரின்சிபல் தான் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது. பார்ட்னர்ஸ், ஒரு பார்ட்னர் பண்ணுற தப்புக்கு இன்னொரு பார்ட்னர் லைபிள். மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் பண்ணுற தப்புக்கு மாஸ்டர் லைபிள். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் வைக்கேரியஸ் லைபிலிட்டி ஆகும். இந்த கேஸில் ஏஜென்ட் பண்ணுற தப்புக்கு பிரின்சிபல் லைபிள், ஒரு பார்ட்னர் பண்ணுற தப்புக்கு இன்னொரு பார்ட்னர் லைபிள், சர்வன்ட் பண்ணுற தப்புக்கு மாஸ்டர் லைபிள். இதுதான் வைக்கேரியஸ் லைபிலிட்டி. அடுத்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாயிண்ட்டு. எம்ப்ளாயர் அண்ட் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்மால் பாயிண்ட். என்னென்னா, கான்ட்ராக்டர் 2 டைப் இருக்குது. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர், அப்பாயிண்டட் கான்ட்ராக்டர்னு 2 பேர் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்னால் என்ன அர்த்தம்னா, எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் ஏதோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை பண்ணுறதுக்காண்டி சும்மா வான்னு சொல்லி வந்து கமிஷன் பேசிஸில் கூப்பிட்டுருப்பார். அவருக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக இருந்தாருன்னா எம்ப்ளாயர் லைபிள் கிடையாது. ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ட், அவராக சுயமாக இயங்கக்கூடியவர். அப்போ எப்படி வந்து எம்ப்ளாயர் லைபிள் ஆவார்? ஸோ எம்ப்ளாயர் லைபிள் கிடையாது. ஆனால் இந்த எம்ப்ளாயரு இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரை தூண்டுறாரு, இந்த தப்பை பண்ணுன்னு சொல்லி தூண்டி விட்றாரு. அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டாருன்னா அப்போ இந்த எம்ப்ளாயர் லைபிள். மற்றபடி இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக இருந்தாருன்னா இவர் பண்ணுற தப்புக்கு இவர் தான் லைபிள், எம்ப்ளாயர் லைபிள் கிடையாது. ஆனால் எம்ப்ளாயரே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு, இவரோட எம்ப்ளாயியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சன், அப்போ எம்ப்ளாயர் லைபிள். ஏன்னா திரும்பவும் அங்கே மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப் வந்துடுது. அதனால வந்து இந்த எம்ப்ளாயர் லைபிள் ஆவார். மற்றபடி இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக இருந்தார்னா எம்ப்ளாயர் லைபிள் கிடையாது. ஆனால் எம்ப்ளாயர் தூண்டி விடுறாருங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா எம்ப்ளாயர் தான் லைபிள். இதுதான் வந்து வைக்கேரியஸ் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பர்சனல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம்க்கு நம்ம பண்ணுற டார்ட் அண்ட் ராங்குக்கு ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.